கொளிஞ்சி பழமா கொளிஞ்சி சாறு கொளிஞ்சிக்கா சாறு எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கேன். நவரத்தின சாதம்னு சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம இட்லியும் பண்ணிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். நான் சைடிஷ் என்ன கொண்டு வந்தது அப்படின்னா கோலப்பொடி அவங்க எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் அதோட சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து சம்பல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு பொசிஷன் கொண்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து வேப்பம் பொறுத்து நான் எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா இனிப்பு காரம் சுவையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 6 விஷயம் நான் இங்கே கொண்டு இருக்கேன். இந்த 2 வரதுக்கு காரணம் மாதுளை எதுக்காக அப்படின்னா நம்மளோட வந்து நிறைய போகுது, அது அப்படியே கம்ப்ளீட்டாக. இதில் நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸ்ப்ரவுட்ஸோட மைக்ரோ கிரீன்ஸ் வந்து 40% நியூட்ரிஷன் அதிகம். அதுக்காக பொங்கல் யூஸ் பண்ண முடியாது, பச்சை அதை கிரியேட் பண்ணிட்டு இதோட தேங்காய் சேர்த்து ஸ்வீட் பண்ணுவேன். எனக்கு வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணது என் ஹஸ்பண்ட். இதில் வாட்டர் அப்புறம் இது பல்ல மாதிரி தோண்டி வச்சு அதுவே தண்ணீர் வந்துடும் இல்லையா, நேச்சுரல் ஜூஸ் இது, அதுவுமே பண்ணது அவர் தான். அப்புறம் இறந்தி கட் பண்ணிட்டு அதில் வந்து சப்ஜெக்ட் செட் போட்டு அப்புறம் இந்த தக்காளி போட்டது இதை சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துட்டு தான். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இது நெக்ஸ்ட் சொல்லுவோம். இதில் வந்து பைனாப்பிள், சின்னமன், அப்புறம் க்ளோ ஒரு 3 days வீட்டோட இருக்கும். அப்போதான் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்போ இவங்க நிறைய சமைப்பாங்க, அதனால செஃப்பாக இருக்காங்க. எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க உங்களுக்கு? சீஃப் கெஸ்ட் எவ்வளோ இது வந்து வேப்ப கொண்டும் வேப்ப பூவும் சேர்த்து ஒரு சம்பளம் பண்ணியிருக்கேன். இது வந்து கோணப்பிள்ளைங்களோட சம்பளம். கோணப்பிள்ளைங்க, பச்சை மிளகாய், உப்பு, சின்ன அந்த 2 செஃப்பும் வந்து பையனோட அம்மா ஃபோன் பண்ணி ஏன் பையனை மாட்டி அந்த சைடு கிளிங்க அந்த சைடு பெருசாக வச்சுக்கிறேன். அட்டை பண்ணி கிடைக்காதீங்களா? 1000 ரூபாய் எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 3000 ரூபா ஓவன் எடுத்துட்டு இன்னொரு பண்ணுறது சொல்லலாம். எப்படி அடிக்கிறா கீழே போட்டுட்டு போனேன். வீடியோ கால்
பார்த்தீங்களா ஆமாம் நெஞ்சு திறந்து எனக்கு ஒன்று அப்படின்னா அப்படியே கேட்டிருக்காங்க ஆமாம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஹலோ ஸோ நான் இன்னைக்கு பண்ணியிருக்க டிஷ் பார்த்தீங்கன்னா சில்லி பிளேட்டு. ஸோ ஸ்டார்டருக்கு பதிலாக ப்ரௌனத்தை செலக்ட் பண்ணி அதோட பாலை எடுத்து க்ரீன் சில்லிஸ் போட்டு அதை குளிக்க வச்சு எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து அண்ட் தென் இது வந்து டெசர்ட்டுக்கு இது வந்து வெற்றிலையில் லட்டு கோகனட் அண்ட் தென் மைசூர் சுகர் அது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணுறோம் நீ போகாத என்ன மொத்த லலிதா என்ன பண்ணுறேன் இது பொரியல் ஸ்வீட் பண்ணிட்டேன். இது வந்து தேங்காய் பால் பாட்டி கூட லெமன் வந்து இது ஜீரகம். இது வந்து சாலட்டு நீர் வச்சுக்கலாம் கேட்குறாங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் வச்சோம் அந்த கலர் போட்டுருக்கோம். போடுற ஐஸ் போட்டோம் கலர் போட்டு ஃபேமிலியோட வர மாதிரி நான் பார்க்குறேன் கொஞ்சம் green papaya salad. இது வந்து sprout starter. Sushi. அது bread புளி நாட்டு சக்கரை ஃபுட் அவுட்டு காட்டுறாங்கல்ல கிராமத்து நாட்டு சக்கரை படையல் படையல் பண்ணிருக்கீங்க. தெரியாது நினச்சிருக்காங்க இது இந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்கன்னா கைடு வீட்டில் பேச மாட்டேங்கிறான் வீட்டில் கத்துறான் இப்போ நான் வீட்டில் எப்படி சவுண்டு கொடுப்பேன்னு எனக்கு தான் தெரியும் வெளியே வந்தால் அமைதியாக கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுவோம் அவள் தவறு இல்லை ரேவதி கேட்குதா என்ன பண்ணுறீங்க கேட்கல